ஹலாலாவுக்காக தனது நண்பருடன் உறவு கொள்ள மறுத்ததால் ஒரு பாகிஸ்தானியர் தனது மனைவியை அடித்து கொடுமைப்படுத்தும் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. இந்த வீடியோ வெளியாகி வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஹலாலா என்பது திருமண உறவின் புனிதத்தை காக்கவும், கணவர்கள் கோபத்திலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ அடிக்கடி விவாகரத்து செய்வதை தடுக்கவோ இந்த விதி அறிமுகப்பட்டது. ஒரு பெண் தனது முதல் கணவரை 3 தலாக்களுக்கு பிறகு மீண்டும் மணக்க விரும்பினால், இஸ்லாமிய சட்டத்தின்படி அந்த பெண் வேறொரு ஆணை இரண்டாம் கணவர் சட்டப்பூர்வமாக உண்மையான நோக்கத்துடன் திருமணம் செய்ய வேண்டும். அந்த இரண்டாவது திருமணம் இயல்பான நிறைவான திருமண வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த இரண்டாவது கணவர் இறந்துவிட வேண்டும் அல்லது அவரும் அந்த பெண்ணை இயல்பான முறையில் விவாகரத்து செய்திருக்க வேண்டும். இரண்டாவது கணவரிடமிருந்து பிரிந்த பிறகு அந்த பெண் இத்தா காத்திருப்பு காலம் பொதுவாக 3 மாதவிடாய் சுழற்சிகள் காலத்தை முடிக்க வேண்டும். இந்த அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னரும் அந்த பெண் தனது முதல் கணவரை மீண்டும் சட்டப்பூர்வமாக மணந்து கொள்ள முடியும். ஆனால் சமீப காலமாக ஹலாலா என்ற பெயரில் நடக்கும் சில சம்பவங்கள் சர்ச்சைக்குரியவையாக உள்ளது. முதல் கணவரை மீண்டும் மணக்க வேண்டும். அந்த ஒரே நோக்கத்திற்காக ஒரே இரவில் அல்லது தற்காலிகமாக வேறொருவரை திருமணம் செய்து விவாகரத்து பெறும் பழக்கம் பரவியுள்ளது. முன் நிபந்தனைகளுடன் கூடிய தற்காலிக ஹலாலா திருமணங்கள் இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தின்படி செல்லாதது என்று பெரும்பாலும் அறிஞர்கள் திட்டவட்டமாக கூறுகிறாங்க. ஹலாலாவின் உண்மையான நோக்கம் பெண்களை தண்டிப்பதோ அல்லது சுரண்டுவதோ அல்ல, மாறாக விவாகரத்து விஷயத்தில் பொறுப்புணர்வை கொண்டு வருவதாகும். ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.